ஹாய் மகளே, இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு நொய்டா மாநகரத்தில் அனீஃப் அலிகான்ற 19 வயசு இளைஞருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அனீஃப் அலிகான்றவர் தன்னுடைய நண்பர்களுடைய சேர்ந்துக்கிட்டு டெய்லியுமே போய் ஃபுட்பால் விளையாடுறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. டெய்லி ஈவினிங் ஆனால் போதும் இவங்க நண்பர்களோட சேர்த்துக்கிட்டு போய் ஃபுட்பால் விளையாண்டுட்டு வந்துடுறது அவருடைய ஹேபிட்ஸாக இருந்துருக்கு. இப்படி அவங்களுடைய கேம்ன்றது எந்த அளவில் இருக்கும் அப்படின்னா, மாதத்தில் ஒரு தடவை அவங்களுடைய ஃபுட்பாலை சேஞ்ச் ஆகிருமா, அந்த அளவுக்கு அவங்களுடைய கேம்ன்றது இருந்திருக்கு. அனீஃப் அலிகான்றவர் நல்ல பிளேயராக இல்லாட்டியும் ஒரு நல்ல டிஃபெண்டராக இருந்திருக்காரு. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுருது. அதனால அன்னைக்கு கேமை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாரு. ஆனால் கேமை திரும்பி மறுநாள்ல இருந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறாரு. இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காயத்தில் ஏற்பட்ட அந்த வீக்கமானது நாளடைவில் குறைஞ்சிருன்னு நினைக்கிறாரு. ஆனால் காயம் ஆறிடுச்சு, வீக்கம் மட்டும் குறையாமலே இருக்குது. போய் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கிறாரு. டாக்டருமே மெடிசன், அதாவது ஆயில்மெண்ட்டும் டேப்லெட்ஸும் எழுதி கொடுக்குறாரு. இருந்தாலுமே அந்த வீக்கம் குறையிற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா என்ன செய்கிறாரு அப்படின்னா, போய் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாரு. அப்போ அங்கேயுமே பெருசாக இதில் ஒன்றும் இல்லை, இது ஏதோ சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அனீஃப் அலிகான்றவருக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு அன்னெசரியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் பல தடவை ஸ்கேன் எடுத்துகிட்டு பல டாக்டர்கிட்ட காமிக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனான ஒரு பதில் வரல. அப்படின்னோடனே ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு இவரே அந்த டாக்டர்கிட்ட இந்த இடத்துல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க விட்டியும், ஆமாம் ஏதோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஃபாரின் பாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா, சரி இது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் ஒன்றும் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்ட்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட இது எந்த மாதிரி எப்படி இந்த சர்ஜரி நடக்கும் அப்படின்றத டீட்டெயில் கேட்குறாரு. டாக்டரும் சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் ஒரு ஜக்சன் சொல்கிறாரு, அதாவது இந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே டாக்டரு இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை டாக்டரு கேட்கவே இல்லை. இந்த சர்ஜரி மேலே இவருக்கு விருப்பம் இல்லை, அனீஃப் அலிகானுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சர்ஜரி பண்ணாமலே வந்துடுறாரு. இருந்தாலுமே அந்த அந்த வீக்கத்துலேருந்து எந்த ஒரு பெயினுமே எதுவுமே இல்லாதனால அவர் அதை கேஷுவலாக விட்டுறாரு. இது கடந்து ஒரு 3.5 வருஷம் கடந்து போகுது. அப்படியேவும் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் அனீஃப் அலிகான் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நார்மல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காரு. போகும்போது சரி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பற்றி அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணுற விதம் இவருக்கு பிடிச்சிருந்தனால அந்த டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த கேட்குறாரு. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப பெரிய விஷயம் இருக்கிறதா இந்த அனீஃபான்றவரை காமிச்சிக்கல. அதனால் அவருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், சின்ன சர்ஜரி தான் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு ஹாப்பி ஆகிடுறாரு. அதே மாதிரி சர்ஜரியும் நடக்குது. நடக்கும்போது தான் அந்த நீலில் இருக்கிற மொட்டியில் இருக்கிற சர்ஜரி நடக்குது. டாக்டருக்கு ஒரே ஷாக்கு. என்ன அப்படின்னா, அந்த மொட்டியில் கல் இருந்திருக்கு. கீழே விழுகும் போது இந்த சின்ன சின்ன கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லெல்லாம் உள்ளே போயிருந்திருக்கு. அது ஒரு கல் இல்லை, 3 கல் அந்த மொட்டியில் அவர் இருந்திருக்காரு. இது எப்படி உங்களுக்கு 3.5 வருஷம் உங்கள் காலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்படி இருந்தால் அவங்க உள்ள ரொம்ப மொத்தமாக போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் பெரிய ஆச்சரியமாக இல்லை அனீஃப் அலிகானுக்கு. ஏன் அப்படின்னா, உள்ள என்ன இருக்குதுன்றது இவருக்கு தெரியும். தெரிஞ்சனால இவர் பெருசாக அவருக்கு ரியாக்ட் பண்ணலை. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இன்னும் இங்கே தான் சர்ஜரி முடிஞ்ச பின்னாடி தான் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது நொய்டா மாநகரத்தில் இல்லை, தமிழ்நாட்டில். அப்புறம் அவர் பேர் அனீஃப் அலிகான் இல்லை, திரவிய பாண்டி. ஆமாமங்களே, எனக்கு நடந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள். வச்சுருந்ததுன்னா போயிருக்கோம் மொத்தத்துக்கும்.
அப்படி 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி நடந்து என் கால்ல இருந்து சின்ன கல் 3 கல் எடுத்தாங்க. இந்த சர்ஜரியை வீடியோ எடுக்க சொல்லி அவர்கிட்டே ஃபோனை கொடுத்தேன். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நர்சக்கார்ட்ட கொடுத்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்தாரு. அவரோட ஃபோட்டோ வந்து இதில் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அனுமதி இல்லாமல் இதில் நம்ம போட முடியாது. வேணும்னா நேமை வேணால் மென்ஷன் பண்ணுறேன். டாக்டருக்கு நான் கிஃப்ட் சென்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் சென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நிறையா ஏற்பாடுகள்லாம் பண்ணேன், பட்டு மிஸ் ஆயிடுச்சு. அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு, வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. ஸோ என்னால் கிஃப்ட் சென்ட் பண்ண முடியல. இந்த வீடியோ மூலிமா அவருக்கு வந்து இதை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அவருக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். பேர் சரவணன் ப்ரோ, உங்களுடைய பேஷண்ட்டு திரையப்பாண்டி. ஸோ தேங்க்யூ ப்ரோ. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, நான் உங்கள் திரையப்பாண்டி. இது நம்ம திரையப்பாண்டி 2001.